இன்று நாம் சந்திக்க போவது பிஎஸ்என்ஐ கல்லூரி மாணவர்கள். சன்ரைஸ் நீங்கள் கேட்ட பாடல். உடனே போய் ஜூம் பண்ணு. வணக்கம் தோழர்களே. என்ன வணக்கம், கொஞ்சம் உங்க பேரு? ஜெகநாத். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. கோபி, ஹரிஹரன், பென்னி, கோகுல ரமணன், ஜெய்தீப், ஜெகன், வினோத், தேனப்பன், ஹரி. உங்களோட ஹாபியை பத்தி சொல்லுங்க. உங்க ஹாபில என்னன்னா? ஹாபி அங்கிட்டு இருந்து வாங்க. அங்கிட்டு இருந்து வர்றதா உங்க ஹாபியா? சரி வாங்க, நம்ம நேர் விரும்புங்க. இவனுக்கு சேர்த்துடியா? ஃபர்ஸ்ட் மூத்தவர், நம்ம செட்லயே பெரியவர், அவர் தெரிஞ்ச ஆரம்பம். உங்களோட ஹாபில என்னங்க? சும்மாதான் இருக்குது. ரொம்ப நல்ல பழக்கமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே சும்மாதான். மைக்ல சொல்லுங்க நல்லா கத்தி. எப்பவுமே சும்மாதான் இருக்கு. அப்புறம் கடைசியா பார்த்த படம் திருவிளையாடல். படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லாம இருக்குங்க. அடுத்து நம்ம கோபி நண்பர் வத்தல குண்டுல இருந்து வராரு. ஐயோ கை கிலோ போடுங்க. உங்களோட ஹாபில என்னங்க? அடிக்கடி சின்ன ரூம்குள்ள நீங்க கடைசியா பார்த்த சின்ன ரூம் சாலினி. வெரி குட். உங்க ஹாபி? பயமா இருக்கு, மைக்காவது விட்டு வைங்க. இவ்வளவு சாப்பிடுறீங்களா? உடம்பு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கம்மியா இருக்கு? அதாவதுங்க முழு மனசோட வந்து வாழ்த்தி சாப்பிடுங்க. ஒரு நயவஞ்சத்தோட சாப்பிட்டா வந்து அப்படிதாங்க இருக்கும் உடம்பு. நீங்க அப்படியே கரிச்சிக்கிறீங்க. சரி, நீங்க கடைசியா பார்த்த படம் போக்கிரி. உங்களுக்கு பிடித்த பாடல்? மாம்பழம் மாம்பழம். அடுத்ததாக நமது கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஓ போட்டு அவரை வரவேற்போம். நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி, உங்க இன்ட்ரெஸ்ட், செல்போன் கண்டுபிடிச்சதுல உலகத்திலே மிக மிக யூஸ்ஃபுல்லா இருக்கிறது நம்ம நண்பர் ஒருத்தர். எனக்கு தெரிஞ்ச விஷயம் மூணு: செல்போன், மொபைல் போன், செல்லுலர் போன். செல்போன் மூணுமே செல்போன். நீங்க கடைசியா பார்த்த படம் பேர் செல்போனா? செல்லுலர். இவர் என்ன மைக்குக்கு இவருக்கு வித்தியாசம் தெரியாது. உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? கேளுங்க. என்ன கேக்குறது? ஏதாவது சொல்லுங்க. ஆபீஸ் வந்து பாட்டு கேக்குறது, பாட்டு பாடுறது. பாட்டு பாடுறது. ஆமா. உங்களுக்கு பிடித்த காமெடியன்? காமெடியன் வடிவேல். எதனால உங்களுக்கு பிடிக்கும்? என்ன மாதிரியே இருக்கு. அழகா இருக்கா? எவ்வளவு அழகா இருக்கா? இப்போ வந்து வடிவேல் நடித்த ஒரு மிகச்சிறந்த காமெடி வின்னர்ல நடிச்சது. என்ன காமெடி? கைப்புள்ள தான். அது ஒரு தடவை சொல்லி காமிங்களேன் நம்ம நேயர்களுக்காக. நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. சொல்லுங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அடுத்தவனுக்கு போ. அடுத்ததாக நமது கெஸ்ட் ஹவுஸை அரேஞ்ச் பண்ணி தந்த நம்ம கெண்ட காலனை வரவேற்போம். உங்களுக்கு ஏன் கெண்ட கால்னு பேர் வந்துச்சு? அவர் காலை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல. அவனி சேர்த்து கெண்ட கால். உங்க வீட்ல செல்ல பேர் வந்து ட்ரிங்குன்றாங்க. அப்படின்னா டிங்குவா? டிங்குவா? டிங்குனா என்னது? அது பாஸ்வேர்ட் பாருங்க. திருப்பி போடுங்க. தெரியல, என் மாமா தான் வச்சாரு, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் சின்ன வயசுல ஓவரா குசு போடுவீங்களா? அடுத்ததாக நமது அடிக்கடி தொழில் அதிகமாக வளர்ச்சியோட காரணமாக உள்ள ஆட்டா, மைதா, ரவா எக்ஸ்போர்ட் செய்யும் டால்டா. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த சாப்பாடு என்ன? எப்படி வீட்லயே ஏதாவது ஒரு விரல பிச்சு தட்டி போடுங்க. அடுத்ததாக நமது 23 ரொம்ப பல மாதிரி இருக்காரு. இவரை பார்த்தா ரொம்ப படிப்பாளி மாதிரி. எப்ப பார்த்தாலும் இவரை பார்த்தா ஒரு கெட்ட பழக்கமே செய்யணும்னு தோண மாட்டேங்குது. சொல்லுங்க. நீங்க வைஷ்ணவின் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுங்க. சொல்லுங்க உங்களோட ஹாபியா? கேம்பஸ் ப்ரிப்பேர் பண்றது, அப்புறம் ஸ்னோ ஸ்கேட்டிங், ஸ்னோ போலிங், ரைபிள் ஷூட்டிங். இவர் ரொம்ப காமெடியான பர்சன் நினைக்கிறேன். சீரியஸாவே பேச மாட்டீங்க. அடுத்ததாக நம்ம செட்லயே வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட் கேரக்டர் உள்ள ஒரு வந்து, அதாவது என்ன சொல்றது,
ரொம்ப அடிதடி பயங்கரமான பிரச்சனைகள் பண்ணி கெட்ட விஷயங்களா பண்ற நம்ம சேலம் அவர் கையில காப்ப பார்த்தாலே தெரியும் அவர் பெரிய ரவுடின்றது. இங்க பாத்து பேசு. என்னோட இன்ட்ரெஸ்ட் வெட்டியா உட்கார்ந்திருக்கிறது தூங்குறது. இங்க கேமரா. வெட்டியா உட்கார்ந்திருக்கிறதுக்கு தூங்குறதுக்குமே வந்து உங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு அது கிடைச்சாதான் நீங்க அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக பமிலா ஆண்டர்சனோட ஹஸ்பண்ட் மாதிரி கொஞ்சம் ஃபில்டர் விடுவாரு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. என்ன பத்தி சொல்லணும்னா டான்ஸ் பிடிக்கும், டான்ஸ் ஆடுவேன், வேற என்ன ஞால்ட்ட கல்ல போடுவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க கடைசியில. வேற என்ன சொல்லுங்க? வேற ஏதாவது கல்ல போடுறதுல வித்தியாசமான அனுபவம் எங்கேயாவது நீங்க அசிங்கப்பட்டது அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. வித்தியாசமா ஒன்றும் பிரச்சனை இல்ல. புலிகேசி அவர்களை சந்திப்போம். சொல்லுங்க என்ன என்னோட ஹாபி டால்டா கோபி சின்ன சின்ன லெவல்ல ஓட்டிட்டு சின்ன லெவல்ல லவ் பண்றீங்க. கொலை பண்றாங்க கட் பண்ணுங்க. சரி நேயர்களே, பிஎஸ்என்ஐ கல்லூரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எந்த பாடலை போட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இதோ பிஎஸ்என்ஐ கல்லூரி நண்பர்களுக்காக போக்கிரி படத்தில் இருந்து பொங்கல் ஸ்பெஷல். கட் பண்ணி வாடே. எப்படா கட் பண்றது? கட் பண்ணுங்க. இங்க கட் பண்ணிட்டியா? கட் பண்ணல. ரெக்கார்ட் ஆயிட்டு கட் பண்ணு.